வெல்கம் டு கல்யாண சமையல். இன்னைக்கு நம்ம இந்த கல்யாண சமையலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூத்துக்குடினாலே நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது. அதுவும் சீ ஃபுட்டு சார்ந்த உணவுலாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தான். வெரைட்டி என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீன் கறி பண்ணுறோம், ஒரு கருவாட்டு கறி பண்ணுறோம், ஒரு பிச்சி போட்ட கோழி கறி பண்ணுறோம், இறாலில் தொக்கு பண்ணுறோம், நண்டு மிளகு கறி பண்ணுறோம், வாழை மீனில் ஒரு புட்டு பண்ணுறோம், வாடான்னு ஒன்று பண்ணுறோம். வாடாங்கிறது பார்ப்பீங்க அது என்ன மாதிரி வாடாங்கிறது. ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மஸ்கோத் அல்வா பண்ணுறோம். நொய் இனிப்புன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் தூத்துக்குடியில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெரைட்டி. இதெல்லாம் எடுத்து தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடிஷ்னலாக சாதம் பண்ணுறோம், ரசம் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம பண்ண போகிறது தூத்துக்குடி ஸ்பெஷலில் பிச்சு போட்ட கோழிக்கறி. அடுத்து நம்ம தூத்துக்குடி ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிறது பண்ண போகிறது வாழை மீன் புட்டு. அடுத்து நம்ம தூத்துக்குடி ஸ்பெஷலில் பண்ண போகிறது வாடான்னு ஒரு டிஷ்ஷு. அது ஒரு நல்ல ஹைட்டி ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு நல்ல மொறுன்னு காயல்பட்டினம் ஸ்நாக்ஸ் ஒன்று டீக்காக சாப்பிட்றது. நம்ம பண்ண போகிறது நொய் இனிப்புன்னு ஒரு தூத்துக்குடி ஸ்பெஷலு, ஒரு ஸ்வீட்டு. கிறிஸ்மஸ் வெட்டிங்க்கு அந்த ஏரியாவில் நிறைய பண்ணுவாங்க.
கல்யாண சமையலில் தூத்துக்குடி ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஒயிட் ரைஸ் காம்பினேஷனுக்கு. அதுக்கு வந்து மீன் குழம்பு நம்ம தாளிக்கிறது தான் கிடையாது, அப்படியே மசாலா தான் போட போகிறோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது இறால் தொக்கு. அடுத்து நம்ம பண்ண போகிறது நண்டு மிளகு கிரேவி. அடுத்து நம்ம பண்ண போகிறது கருவாட்டு குழம்பு தூத்துக்குடி ஸ்டைலில். நெய் மீன் கருவாட்டு குழம்பு பண்ண போகிறோம். தூத்துக்குடி ஸ்பெஷல் ஃபுட்டு பண்ண போகிறோம். அதில் வந்து முதலூர் மஸ்கோத் ஹல்வா பண்ண போகிறோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது தூத்துக்குடி ஸ்டைலில் ஒரு ரசம். அது உப்பு சாறுன்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் சொல்ல போனால் கருவாட்டு ரசம்னு சொல்லலாம்.
ஓகேங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தூத்துக்குடியில் ஸ்பெஷலான அந்த சீ ஃபுட்டுலாம் இன்றைக்கி நம்ம அந்த கல்யாண சமையல் பண்ணியிருப்போம். வழக்கமாக நம்ம பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம எந்த ஹோமுக்கு போகிறோமோ நம்மளே டைரெக்டாக போயிட்டு எல்லாருக்கும் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த கொரோனா பீரியட்னால நம்மளே நேரடியாக போக முடியாது, ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஸோ பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த ஹோம்லேருந்து அவங்களே வந்துட்டு நம்மளோட ஃபுட்டை வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நம்ம எல்லாமே தூத்துக்குடியில் உள்ள ஸ்பெஷலான சீ ஃபுட்டு தான் எடுத்து இன்றைக்கி நம்ம கல்யாண சமையலில் பண்ணியிருக்கோம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். மீன் குழம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்துருப்பீங்க மீன் குழம்பு செய்முறை. நம்ம வந்து மீன் குழம்பு சாப்பிட போகிறோம். தூத்துக்குடி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மெத்தட் பார்த்துருப்பீங்க. கரைச்சி வச்ச மீன் குழம்பு. டேஸ்ட் எப்படின்னு பார்த்துருவோமே. மீனை ஒரு கடி கடிச்சுக்குவோம். நல்லாக இருக்கு. அடுத்து வந்து கருவாட்டு குழம்பு சாப்பிட போகிறோம். பாப்பா ஆஹா, டா துண்டு கருவாடு. ரொம்பவே இருக்கும். இப்போ நண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. கருவாட்டு குழம்பு சாப்பிட்டோம். நண்டு மிளகு கறி பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது பார்க்கும்போதே. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமே. வா, அதான் மிளகுலாம் போட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்கு. அப்படியே சூப்பராக இருக்கும். வாழை மீன் புட்டு எப்படின்னு பார்த்துருவோமே. இது சுறா புட்டு சாப்பிட்ருக்கேன் நான். வாழை புட்டு இப்போ தான் சாப்பிட போகிறேன். அப்படியே ஏதோ ஒரு பொரியல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வெஜிடேரியன் பொரியல் சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் இருக்கும். ரொம்ப புது விதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இறால் தொக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுருவோங்க. இப்போ இறால் தொக்கு அப்படியே ஒரு செமி கிரேவியாக இருக்குது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக தான் இருக்குல்ல அன்றைக்கி. இறால் தொக்கு சாப்பிட போகிறேன். இறால் பீசஸ் இருக்குது. மிளகு சீரகம் பார்த்துருப்பீங்க செய்முறையில். எனக்கு இந்த சாப்பிடும்போது மிளகு சீரகத்தோட டேஸ்ட் அப்படியே இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாடா, தூத்துக்குடியில் உள்ள ஸ்பெஷலான இந்த மாதிரி சீ ஃபுட்டில் வாடான்னு ஒன்று பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாரி, ஈவினிங்கில் டீ ஸ்நாக்ஸுங்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கோம், உள்ளே கருவாடு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்ப்போமே. இப்போ ரசம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இது ரசம் நம்ம சொல்கிறோம், அப்படி கிடையாது. உப்புச்சாறு. தூத்துக்குடியிலலாம் உப்புச்சாறுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் கருவாடு போட்டுருவோம். கருவாடு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். உப்புச்சாறு எல்லாமே கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. சூப்பர். மல்கோத் அல்வா. மல்கோத் அல்வா எப்படின்னு பார்த்துருமே. அப்படியே தேங்காய் எண்ணெய் வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே இன்றைக்கி சாப்பிட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்குது, காரம். அதனால் தயிரை போட்டு அடிச்சிடுவோமே. நோய் இனிப்பு. இது இந்த கிறிஸ்மஸ் டயத்துலலாம் இதான் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு தூத்துக்குடி சைடு.
ரவா இது தேங்காய் பால் ஸ்வீட்லாம் இது சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க, நல்லாவே இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லிட்டேன். நீங்களும் செய்முறைகளை பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட விருப்பத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக நிறைய வர இருக்குது. ஓகே, பாய்.